நீர்வளம், நிலவளம், மண்வளம், மக்கள் வளம், செல்வ வளம், இப்படி அனைத்து வளங்களும் செழிப்போடு இருக்கக்கூடிய ஊரெல்லாம் வேறும் புகழும் படைத்த போப்பாண்டியபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த அரிய பெரிய மாநகரிலே, மாநகரம் நன்னடிலே, மாநகரம் பட்டணத்திலே நல்லா இருக்கீங்களா? அப்படியாக அதாவது இந்த அரிய பெரிய மாநகரிலே அலங்கார பந்தலிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் பெரியோருக்கும் அவையோருக்கும் அதாவது கோவிலே பூஜை செய்து வரக்கூடிய பூசாரி ஐயா அவர்களுக்கும் சாமியாடி வரக்கூடிய சாமி கொண்டாடிகள் அனைவர்களுக்கும் கோவில் நாட்டாமை தர்மகர்த்தா கணக்கப்பிள்ளை காரியதர்சி செயலாளர் பொருளாளர் தலைவர் அது மட்டுமல்ல வரி கொடுக்கக்கூடிய வரிக்கார பொதுமக்களுக்கும் ஓர் பொதுமக்களுக்குமாக கல்வி கற்ற கலைவான்களுக்கும் தொழில் படித்த வித்துவான்களுக்கும் ஒளி ஒளி சிறப்பாக அமைத்து தந்தவர்களுக்கும் பந்தல் அலங்காரம் செய்தவர்களுக்கும் ஒளி அமைப்பு யாரையுமே அதாவது ஸ்ரீ சுடர் என்று சொல்லக்கூடிய ஒளி ஒளி அமைப்பாளர் அவர்களுக்கும் அனைவர்களுக்குமாக வந்தல் அலங்காரம் செய்தவர்கள், பூ அலங்காரம் செய்தவர்கள் அனைவர்களுக்குமாக சிவகாமிபுரத்தைச் சேர்ந்த வினோதனி வில்லிசை குழுவின் சார்பாக எங்கள் மனமார்ந்த அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்படியாக அதாவது இந்த அரிய பெரிய ஆலயம் என்ன ஆலயம்? கேட்டவர்களுக்கு கேட்ட வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பவரும் நாடி வந்த மக்களுக்கு நல்லதோர் வாக்கு சொல்லி உள்ளு முடிந்திடாமல் முடித்த போ ஆடிடாமல் பட்டியை வெறுக வைத்து பால்பானை பொங்க வைத்து எந்தெண்டைக்கும் காவலாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய கரை அடியிலே உதவிருக்கும் கரையடி மாடசாமி. அதாவது கரையடி மாடசாமி மட்டுமா? ஐயனுக்கு ஐயனாகவே பிறந்தவர் ஹரிகர சாஸ்தா. அதாவது அருள்யுனை காத்த ஐயனாரோடு பூரண நல்ல புஷ்பக்கலையோடு சுடலை மாடன் சுடலை மாடத்தி உற்றால மாடன் உற்றால மாடத்தி கரையடி மாடசுவாமி. அது மட்டுமானே தப்பாணி மாடசுவாமி, ஐயான கருப்பு சுவாமி, சின்னத்தம்பி சுவாமி, இப்படி 21 தேவதை 61 கூட்டுறம் இருக்கக்கூடிய இந்த அரிய பெரிய ஆலயத்திலே வைகாசி மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமை, வைகாசி மாதம் ஐயாவுக்கு கோவில் கொடை திருவிழாவானது பெரும் கொடையாகவே தொடங்கியுள்ளது. அப்படியாகவே அப்படி இருக்கக்கூடிய இந்த இடத்திலே அதாவது சிவகாமிபுரத்தைச் சேர்ந்த வினோதினி வெள்ளிசை குழுவிற்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைத்து அன்பு கலந்த நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதாவது நாவலுக்கு முன்பாக இந்த வெள்ளிசை மேடையிலே எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், அறிஞர்கள், கலைஞர்கள் எல்லாம் வந்து வெள்ளிசை பாடியிருக்கிறார். அதையும் நீங்கள் உங்கள் காதாலே கேட்டிருக்கிறார். ஆன போதிலும் ஒருவரை போல் ஒருவர் பாடுவது கிடையாது. ஒவ்வொரு புலவரும் ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஆமா, அடியவர் சின்னஞ்செல்வி வினோதினி நானும் என் சிற்றறிவிற்கு எட்டியவாறு நாங்கள் வெள்ளிசை பாட இங்கே வருகை தந்துள்ளோம். நாங்கள் சொல்லுகின்ற சொல்லிலோ வார்த்தைகளிலோ சொற்குச்சம், பொருட்குச்சம், இசைக்குச்சம், தாளக்குச்சம், மேலக்குச்சம், இப்படி எவ்வித சாலிய குற்றங்குறைகள் வந்துட்டாரோ தாங்கள் வெச்சதோ குழந்தை ஒரு தவறு செய்தாலும் எப்படி மன்னித்து ஆதரிப்பீர்களோ அதே போல எங்களையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு தெய்வத்தின் வரலாறுக்கே வருகின்றோம். அப்படியாக கதைகள் பாட
ஆண்டவன் பகவானோடு அம்மை உம்மை பார்வதியும் வரும் ஒருவாறு வீற்றிருக்க ஆனை முகத்தோடு விநாயகர் ஆறு முகத்தோடு வடிவேலவர் பள்ளியுள்ளதையோடு வரிசையோடு குருவிருக்கு 38 தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் அகஸ்தியர் புரஸ்தியர் அட்டமுனி சட்டமுனி அழகு கும்ப மாமுனியும் அருமையோடு குருவிருக்கு நாரதரும் நந்தீஸ்வரும் நலமோடு குருவிருக்கின்றார் பிரம்மலோகத்தில் பிரம்மாவும் சரஸ்வதியும் குருவிருக்கு ஆழ்கடலிலே வச்சைவாலட்சுமியும் குருவிருந்தார் அனைவர்களும் குருவிருக்கக்கூடிய நாளையிலே அவரவர்கள் செய்யக்கூடிய தொண்டுகளை செய்து கொண்ட அனைவர்களும் கையிலே குருவிருக்க ஆண்டவர் சிவபெருமான் 14 உலகை படைக்கின்றார். ஆண்டவர் பகவான் படைத்து சிவலோகம் சத்தியலோகம் இந்திரலோகம் சந்திரலோகம் வர்ணலோகம் வாயுலோகம் வைகுண்டலோகம் யமலோகம் நவலோகம் அகலை சுதலை ஆடி வாராணம் என்று 14 உலகை படைத்தும் அதில் சிறிய உயிர் சிற்றறிவு முதல் பெரிய உயிர் மது யானைகள் வரைக்கும் ஓரறிவு கொண்ட செடி கொடிகள் முதல் 6 அறிவு படைத்த மாநில வரைக்கும் வரைக்கும் பகவான் படைத்து நாமளுக்காக வாயையும் வயிற்றையும் சேர்த்து படைத்தார் அல்லவா? படைத்த நாமளுக்காக பகவான் வழியிழந்து வருகின்றார். பகலென்றும் இரவென்றும் பகவான் படைத்து பகல் 30 நாளிகை இரவு 30 நாளிகை பகல் 12 மணி நேரம் இரவு 12 மணி நேரம் ஆக மொத்த நாள் 24 மணி நேரம் என்பது ஒரு நாள். பகல் பொழுதே ஓய்வில்லா உழைப்பு. ஆமா இரவு நேரத்தில் ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரை. ஆமா இப்படி பகவான் நாமளுக்காக உலகை படைத்து அடியிழந்து வரக்கூடிய நாளையிலே ஒரு நாடு எந்த நாடு தெரியுமா? அகிலையும் நல்ல நாடு நாட்டினாய் நாடு
அவர்களோட தலைமகன் அப்படியாக உலகத்திலே அரக்கர்கள் குலம் முறித்த வர்ணன் ரத்தக்கண்ணி வெண்கொடியாளுக்கு ஒரே ஒரு மகன் மல்லரக்கராஜுதன். அவருக்கு 21 வயதிலே சொந்த தாய்மாமன் மகளான பவளக்கண்ணி என்ற வெண்கொடியாளை மாலைமணம் செய்து வைத்து மனைவியாக மாற்றுகின்றார். அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே அந்த வல்லரக்கராஜுதனுக்கு நாட்டு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டும் என்று மகுடமுடி சூட்டக்கூடிய வேளையிலே மகுடமானது தவறி விழுகின்றது. அதை ஒரு கெட்ட சகுனமாக நினைக்காமல் அதையும் மீறி அந்த வல்லரக்கராஜுதனுக்கு மண்ணு மகுடமுடி சூடுகின்றார். அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே ஆகாத சகுனங்களை தாண்டியும் வல்லரக்கன் மகுடமுடி சூடி ஆதி வாழாத உலகை ஆண்டு வரக்கூடிய நாளையிலே காலம் நன்றாக ஆட்சி செய்தான். பின்பு நீதி நியாயத்தை மறந்தான். அவன் நியாயிருந்தவரை நீதித்தவரை ஆட்சி செய்ததினாலே பாதாள உலகம் பஞ்சமாக மாறுகின்றது. அப்படி பஞ்சமாக இருக்கக்கூடிய வேளையிலே 56 தேசத்து மக்களும் படையெடுத்து வேண்டுமானால் வருகின்றோம். அகவை வளம் கொடுக்க முடியாது என்று சொல்ல 56 தேசத்து மன்னாதி மன்னர்களையும் நாங்கள் ஜெயிக்க வேண்டுமையானால் ஒரு கை தட்டினால் ஓசை வருமா? அணிமரம் தோப்பாகுமா? அதனால அவர்களோ 56 தேசத்து சிற்றரசர்கள், வல்லரக்கரோ ஒரு நாட்டு மன்னன். அவர்களை நாமல் ஜெயிக்க வேண்டும், அடக்கி ஒடுக்க வேண்டுமையானால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. ஆண்டவனை நினைத்து அறிந்தவங்கள் இருக்க வேண்டும். அவற்றின் மகிமையினாலே தூண்டுவாமை மரத்தை வாங்க வேண்டும். அப்படி என்ற எண்ணங்களை கொண்ட வல்லரக்கன் மன்னனாக இருந்தவன் மர ஒரே அந்தரித்து அரசன் ஊர இருந்தவன் ஆண்டி வடிவம் கொண்டு வல்லரக்க ராஜுடன் புறப்படும் வேளையிலே எத்தனையோ அவஸ்த குணங்கள் அவனை தடுக்கின்றன. அத்தனையும் மீறியோ வல்லரக்கன் இமயமலை தன்னதிலே ஆண்டவனை நினைத்து தவம் இருக்க வேண்டும் என்று வருகின்றான் அந்த இடம். அப்படி பகவானை நினைத்து தவம் இருக்க வேண்டும் என்று வல்லரக்கன் எப்படி தவம் இருக்கின்றான் தெரியுமா? அதாவது தலைவாழ இலை விரித்து அதற்கு முன்பாக தவச்சாலை அலங்காரம் செய்து தலைவாழ இலை விரித்து அதில் செப்பு குடம் ஒன்றை எடுத்து வைத்தான். அந்த செப்பு குடம் மேலையோ செப்பு குடம் மேலையோ மாம்புழையை வைத்து வைத்தான். அந்த மாம்புழைக்கு மேலையோ
எத்தனை பொருள் அடிக்கிறான்னு பாத்தீங்களாமே. செப்பு குடத்தில் இருந்து எடுக்க ஆரம்பித்தவன் செம்பு ஊசி வரைக்கும் நட்டு வைத்து ஊசி மேல் ஒரு கால் உச்சந்தலை கீழுமாக கண்களை மூடிக்கொண்டு கரங்களை குப்பிக்கொண்டு ஆண்டவன் பகவானை தான் நினைத்து ஊசியின் மேல் நின்று கொண்டு ஊசித்தவம் செய்து வருகின்றார். ஊசித்தவம் செய்கின்றாரே வல்லரக்கன். உண்ணவில்லை, உறங்கவில்லை. உடையாளை பகவான் நாமத்தையோ மறக்காமல் இந்த வல்லரக்க ராஜதனோ எத்தனை வருடம் தவம் இருக்கின்றான்? 12 வருடகாலம் ஊசித்தவம் செய்ததினாலே பகவான் இருக்கக்கூடிய கைலாசமே ஆடுகின்றது. சிவபெருமான் வேறுபட்ட அரக்கனுக்கு உடனே வரம் கொடுக்க வேண்டும் என்று நந்தீஸ்வரை வரவழைத்து வல்லரக்கனை அழைத்து வர சொல்லுகின்றார். மரக்குன்றத்தை பச்சளை மருந்து குறைகி மருந்தை கொடுத்து அனுப்புகின்றார். நந்தீஸ்வர் அதை வாங்கிக் கொண்டு வல்லரக்கனை தேடி வருகின்றார். ஒவ்வொரு வரமாக தேடியுள்ளோம். வல்லரக்கர் இறக்கக்கூடிய இடத்தை அறிந்தார் நந்தீஸ்வர். வல்லரக்கரிடம் குளிகை மருந்தை கொடுக்க அவருக்கு 2 ரக்கைகளில் உடைத்தது. அவர்கள் எங்கே வருகின்றார்கள்? அப்படியாகவே கைலாசம் வருகின்றார்கள். கைலாசம் வந்தவுடனே இந்த வல்லரக்க ராஜதனும் பகவானை முக்காலும் சுற்றி வந்து முடிவடைந்து நமஸ்கரித்தார். சுவாமி பகவானே, என்னுடைய தவறிலை எப்படி இருந்தது என்று கேட்க, எப்பா என் மகனே வல்லரக்கா, இந்த தேவர்கள் முனிவர்கள் கூட இப்படி ஒரு தவம் இருந்தது கிடையாது. அதனாலே நீ என்ன வரம் கேட்டாலும் பகவான் உனக்கு தருகிறேன் என்று சொல்ல, பகவான் இடத்திலே வல்லரக்கன் மார்வராதேவி மீது சத்தியமாக நான் கேட்கும் வரத்தை தருவீர்களா என்று கேட்க, பகவான் சத்தியம் செய்து கொடுக்கின்றார். வல்லரக்க
என்னானை என்னானை உபயவள் தன்னானை ஆதரை மீது சத்தியமாக என்ன வரும் கேட்டாலும் தருகிறேன். இது சத்தியம். பகவான் சத்தியம் செய்து கொடுத்தார் அல்லவா? அல்லறக்கன் என்ன வரும் கேட்கின்றான். வரங்களையோ அக்கறை வரங்களை கேட்கின்றான் வல்லரக்கன். அக்கறை வரம் என்பது ஆண்டவன் எனக்கு மட்டும் சொந்தமான வரம் தானப்பா. அதை எப்படி நான் உனக்கு தர முடியும்? எவ்வளவோ பகவான் சொன்னாரு. வல்லரக்கன் கேட்டானா, எப்பா ஆளும் வரம் கேட்டருகிறேன், அழியும் வரம் உனக்கு வேண்டாம். ஆளும் வரம் கேட்டருகின்றேன், சாகும் வரம் உங்களுக்கு வேண்டாம். அரக்கரிடம் ஆண்டவர் எவ்வளவோ சொன்னாரு. அரக்கன் கேட்கவில்லை. நல்லவருக்கு புத்தி சொன்னா கேட்பான், கெட்டவருக்கு புத்தி சொன்னா கேட்பானா? அப்படியா? வல்லரக்கன் கண்டிப்பாக அக்னி வரம் வேண்டும் என்று கேட்க பகவான் வேறு வழி இல்லாமல் வரத்தை தந்தேன் என்றார். கேட்ட வரத்தை நான் உனக்கு தருகின்றேன். நான் அந்த வரத்துக்கு நீ தவ கொடுமை செய்தாரேயானா நான் அந்த வரமே உன்னை அழைக்குமடா. அப்படி என்று பகவான் வரம் கொடுக்க வரத்தை வாங்கு மட்டும் வழங்கியிருந்தான். வாங்கிய பின் நிகழ்ந்திருக்கிறான். வல்லரக்கன் மரங்களை வாங்கிக் கொண்டு கையிலிருந்து புறப்படும் நிலையிலே வாங்கிய வரத்தை ஆறு பரிசோதிக்க சொல்கின்றார். வல்லரக்கன் மரத்தை பரிசோதிக்க வேண்டும் என்று பகவானிடத்திலே வருகின்றார். பார்த்தா சிவபெருமான் அரக்கனுக்கு பயந்து, அரக்கனுக்கு பயந்தாரா? அவன் கையிலே இருக்கக்கூடிய வரத்திற்கு பயப்படுகின்றான். ஆமா, அப்படியாகவே யாரெல்லாம் ஓடுகின்றார். மாணவர் ஓடினார், வாகனத்தில் கடவுள் சிவன் ஓடினார். வாகனத்தில் அக்கனி தேவன் ஓடினார். எருமகிடா வாகனத்தில் யமதர்மர் ஓடினார். வாகை வாகனத்தில் சனி பகவான் ஓடினார். பச்சைக்கிளி வாகனத்தில் மன்மதர் ஓடினார். பெருஞ்சாலை வாகனத்தில் பிள்ளையார் ஓடினார். வள்ளிமயில் மீதே வள்ளி முருகன் ஓடினார். அரக்கனுக்கே நான் பயந்து அனைவரும் அப்படியாக
ஓட்டத்தில் அவரவர்கள் ஓடுகின்றார்கள். ஒரே ஒருவரால் ஓட முடியல, விநாயகரால் ஓட முடியல. அவருக்கு வயிறோ பெருசு, அவர் வாகனமோ சிறுசு. ரொம்ப சின்ன வாகனம். அப்பா பகவானே, எனக்கு இந்த வாகனத்தை மாற்றித்தாரு. வேண்டவே வேண்டாம். எப்பா என் மகனே விநாயகா, பிரிச்சாடி வாகனம் என்று ஏளனமா நினைக்காத. பிரிச்சாடி மூச்சுவிடம் இந்த பூலோகமே 2 கமாரமாக விளக்கும் அப்பா. அப்போது பூலோகம் நன்மதிலே நீ சந்தி கண்ட இடங்கள் எல்லாம் தொந்தி விநாயகனாக அமர்வாயாக. அப்படி என்று வரம் கொடுக்க வரத்தை வாங்கி விநாயகர் பூலோகம் புறப்பட்டார். பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான். அதாவது ஓடுபவனை கண்டால் விரட்டுபவருக்கு தொட்டு என்பார்கள். ஓட ஓட விரட்டுவான் உதற்கு. அதனால 33 தேவர்கள் 48 கோடி ரிஷிமார்களை எல்லாம் ஒரு நந்தவன சோலையாக பிறவி செய்து 1008 அரளியை உண்டு செய்து ஒரு செவ்வரளியும் உண்டு செய்து செவ்வரளி புஷ்பத்துக்குள் அனலிங்கமாய் ஆண்டவன் ஒழித்துக் கொண்டார். பகவான் அப்படி ஒழித்திருக்க பகவான் இல்லாத கைலாசம் அருளுமில்லை பொருளுமில்லை இருமயமாக இருக்கின்றது. பார்த்தால் பார்வதா தேவி அண்ணனான கோபால கண்ணனை இறைக்க பெருமாள் கோபால கண்ணனோ ஆண்டவனை நான் உடனே அழைத்து வருகிறேன் என்று சொல்லி அன்று எடுத்தாரே ஒரு அவதாரம். ஆயர்வாடி பட்டணத்திலே ஆயர்கண்ணனாக, அதே போல் ஆயர்கண்ணனாக வடிவெடுத்து 6 மாடுகளை வைத்துக் கொண்டு ஆயர்கண்ணன் வரக்கூடிய வேளையில் அதனால் வரைக்கும் வாழை வனமாக இருந்த இடமானது திடீரென சோலைவனமாக காட்சி தந்தது. அப்படியே ஆனால் பகவான் இங்குதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி தீங்குழலை கையிலே எடுத்து இசையானது வாசிக்கின்றார். இசை வாசித்த வேளையிலே காணாம் வசக்கள் எல்லாம் செவி தூக்கி திருநடனங்கள் ஆடுகின்றன. காற்றடியா நேரத்திலே இலை ஒழுங்கா நேரத்திலே அங்கு என்ன நடக்கிறது தெரியுமா? 1008 வரையிலும் ஒரே ஒரு அறை மட்டும் வித்தி விதி 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 வீர சிவனும் ஆடவே சிவனும் ஆடவே சிவனுக்கு தோழரை கொப்போ சேர்ந்து ஆடவே சிவனும் ஆடவே அங்கே சிவனுக்கு தோழரை கொப்போ சேர்ந்து ஆடவே ஐயா மற்ற கோப்பு ஆடினாமல் ஒத்த கோப்பது மற்ற கோப்பு ஆடினாமல் ஒத்த கோப்பது ஒத்த கோப்பது கத்தரி கிட தருகிடவர் காணும் போடுது அது கத்தரி கிட தருகிடவர் காணும் போடுது ஒத்த கோப்பது காணும் போடுது அது கத்தரி கிட தருகிடவர் காணும் போடுது. அப்படியாக 1008 அறையிலும் ஒரே ஒரு சவரடி மூடு மட்டும் அந்த இசைக்கு ஏற்ப நடனமாடியது இல்லவா? பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான். அதாவது ஆயர்கண்ணன் என்ன நினைக்கின்றார்? இசைக்கு மயங்குவர் யாரு? நம்ம அத்தான் பகவான் தானே. அப்படியே ஆனால் அவளுக்குள்ள இருப்பது ஆண்டவன் என்று நினைத்து பார்க்க ஆண்டவன் லிங்கமாய் இருப்பதை அறிந்தார் என்பதுமார். அத்தான் மச்சான் என்று எவ்வளவோ குரல் கொடுத்தார். ஆண்டவன் வந்தாரா? அரக்கண்ணான் மதம் முடிக்க வந்திருக்கிறான் என்று நினைத்து பகவான் வராமல் இருக்க ஆண்டவனுடைய திருவிளையாடல்
பாடல்களை சொல்லுகின்றார் எம்பெருமான். ஆமா. எப்படி சொல்லுகின்றார் தெரியுமான்? எப்படி அம்மா? அன்றதில்லை அம்பலத்தில் ஆடி நின்றவா, ஆடி நின்றவா, ஆடி நின்றவா, ஆடி நின்றவா, அரசனுக்கு தான் பயந்து அடலி ஒழிந்தவா, அரசனுக்கு தான் பயந்து அடலி ஒழிந்தவா, ஆடி நின்றவா, ஆடி நின்றவா, அடலிக்கு தான் பயந்து அடலி ஒழிந்தவா, அரசனுக்கு தான் பயந்து அடலி ஒழிந்தவா, கண்டுமாடு கருத்திலேந்து கையிலே ஆண்டவா, நீ கையிலே ஆண்டவா, கையிலே ஆண்டவா, கையிலே ஆண்டவா,